அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் கிளப் சேனல். இன்று நாம் பார்க்கக்கூடிய தொழில் ரொம்ப அற்புதமானது மற்றும் சிறிய முதலீட்டில் 5 மடங்கு லாபம் குடிக்கக்கூடிய ஒரு நெடுங்கால தொழில் தான். இந்த தொழில் என்ன தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகனட் வெர்ஜின் ஆயில் தயாரிக்கும் தொழில் தான். இது பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி லெவலில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பல கோடி ரூபா தேவைப்படும். சாதாரணமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா வரையும் தேவைப்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்மெண்டேஷன், ஃபில்ட்ரேஷன், ரெண்டாவது கிளியரிங் ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறைகள் இருக்குது. அதுக்கு எல்லாமே ஒவ்வொரு முறையில் நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு செலவாகிட்டே இருக்கும். ஆனால் நாம் இந்த முறையில் பார்க்கும்போது பாரம்பரியமான முறையில் தான் சூஸ் பண்ண போகிறோம். இந்த சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 முறைகள் இருக்குது. இந்த 2 முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா, அதாவது கையிலே செய்கிறீங்க அப்படின்றனால நல்ல கூடுதலான நல்ல லாபம் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு கோகனட் வெர்ஜின் ஆயில் நம்ம தயாரிக்கும் போது நமக்கு இதிலேருந்து உபரி பொருட்களாக 3 பொருட்கள் கிடைக்குது. அதாவது வேஸ்டேஜாக கீழே கொண்டே கொட்ட போகிற பொருளை வேறு ஒரு பொருளாக மாற்ற போகிறோம். ஸோ ஒரு பொருள் தயாரிக்கிற இடத்துல 4 பொருளை தயாரித்து அந்த 4 பொருளில் இருந்து நம்ம லாபம் தயாரிக்க போகிறோம். நம்ம தயாரிக்கக்கூடிய பொருள் ஒன்று தான். ஆனால் அந்த ஒரு பொருளே 3 கழிவு பொருட்கள் கிடைக்குது. ஆனால் அது கழிவு பொருட்கள் கிடையாது. இது விஷயம் தெரியாதவங்களுக்கு கழிவு பொருள், விஷயம் தெரிஞ்ச ஆளுகளுக்கு அது ஒரு மதிப்பு கூட்டு பொருள். அந்த மதிப்பு கூட்டு பொருளை வச்சு நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். இந்த ஆயில் தயாரிக்கிறதுக்கு பாரம்பரியமான முறைகள் 2 இருக்குது அப்படின்னு சொன்னேன். செயற்கையான முறையில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல முறையில் உள்ளது. செயற்கையான முறைக்கு செல்லும்போது பார்த்திங்கன்னா அதோட செலவினங்கள் அதிகமாகவும் உற்பத்தி பண்ணும் ஆயிலும் தரவும் சற்று குறைவாகவே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் பயன்படுத்தும் போது கொதிநிலைக்கு செல்லும். அதாவது நம்ம பாம் ஆயில் தயாரிக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி பாம் ஆயில் தயாரிக்கும் போது எந்த அளவுக்கு கொதிநிலை போதோ அந்தளவுக்கு கொதிநிலைக்கு இதுவும் போகும். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா ஆயிலோட தரம் 30% 60% குறைஞ்சிருது. மற்றும் பார்த்திங்கன்னா நவீன இயந்திரங்களை பயன்படுத்தி நம்ம பண்ணுறனால அதுக்கு பார்த்திங்கன்னா தேய்மான செலவு, கரண்ட் பில்லு, அந்த கரண்ட் பில்லுக்கு ஒரு டேக்ஸு, மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 4-5 ஆப்ரேட்டர்ஸ் வேணும். ஸோ இதெல்லாமே சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணுற செலவு அதிகமாகவே இருக்குது. ஆனால் பாரம்பரிய முறையில் நம்ம உற்பத்தி பண்ணும்போது பார்த்திங்கன்னா செலவினங்களை ரொம்பவே நாமளே குறைச்சிக்கொள்ள முடியுது. இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு விறகுக்கு செலவாக போகுது, அடுப்புக்கு செலவாக போகுது, அதாவது பாத்திரங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது உற்பத்தி பண்ணுறதுக்கு நமக்கு 3-4 ஆட்கள் தேவைப்படும். அவ்வளோதான் நமக்கு செலவே ஆக போகுது. உற்பத்தி பண்ணுற ஆயிலோட தரம் பார்த்திங்கன்னா கூடுதலாக இருக்கும். ஏன்னா நம்ம கையிலேயே செய்கிறோம், பார்த்து செய்கிறோம். இதனால் கிடைக்கிற நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரம் அதிகமாகவே இருக்கிறனால அதுக்கேற்ற மாதிரி ரேட்டும் கூடுதலாகவே இருக்குங்க. ஒவ்வொரு கம்பெனியுமே பார்த்திங்கன்னா நீங்கள் பாரம்பரிய முறையில் செய்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா, பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸு, காஸ்டியூம் தயாரிக்கிற கம்பெனி, அதாவது 5 ஸ்டார் ஹோட்டலு, இவங்க எல்லாமே என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயிலை எங்களுக்கு தயாரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பைபேக் ஆஃபர் கொடுப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் கேட்குறது எல்லாமே பைபேக் ஆஃபர் தான். ஸோ அதனால தான் நான் இப்படி பண்ணுங்கள், உங்களுக்கு பைபேக் ஆஃபர் கிடைக்கும், நல்லா லாபமும் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முறை என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய தேங்காயை எடுத்துக்கணும். இதுக்கு ஒரே ஒரு மூலப்பொருள் தான் தேவை, அது தேங்காய் மட்டும்தான் தேவை. இளநியோ வேறு எதுவுமே தேவை கிடையாது, கொப்பரையும் தேவை கிடையாது. தேங்காய் பாலிலிருந்து தயாரிக்கக்கூடிய எண்ணெய் தான் கோகனட் வெர்ஜின் ஆயில். அதை நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், நீங்கள் புரிஞ்சுக்கங்க. வெர்ஜின் ஆயில்னால் என்ன அப்படின்னே தெரியாமல் சில பேர் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இது தான், தேங்காய் பால் இருக்குது பார்த்திங்களா, தேங்காய் அரைச்சி அந்த தேங்காய் பாலிலேருந்து நம்ம தயாரிக்கக்கூடிய எண்ணெய் தான் கோகனட் வெர்ஜின் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் அதிக மதிப்பும் அதிக ரேட்டும் இருக்குது, தவிர நார்மலான தேங்காய் எண்ணெய்க்கு அதிகமான ரேட்டு கிடையாது. இதுதான் முதல் முறை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எடுத்துருக்கோம். அந்த தேங்காய் என்ன செய்யணுங்கிறத 2ஆக உடச்சிக்கணும். உடச்சிட்டு தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தேங்காய் தண்ணியை தனியாக நம்ம எடுத்து வச்சிடணும். தேங்காய் தண்ணி நமக்கு தேவையில்லை, நீங்கள் வேறு ஏதாவது யூஸுக்கு பயன்படுத்திக்கங்க. இப்போ உடச்ச தேங்காய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேங்காய் சில்லாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் பூவாக எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் சில்லாக எடுத்தாலும் சரி, பூவாக எடுத்தாலும் சரி, அந்த தேங்காய் உள்ள தோல் இந்த தேங்காயோட வரக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துங்க, நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தேங்காய் சில்லாக இருந்தாலும் பூவாக இருந்தாலும் கீழே இருக்கிற அந்த தேங்காயோட ஒட்டிட்டு இருக்க தோல் வரக்கூடாது, நமக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சில்லாக எடுத்து வச்ச தேங்காயோ இல்லை தேங்காய் பூவையோ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். நல்லா அரைச்சோம்னா அதுலேருந்து பால் வரும் பார்த்திங்களா. இது எப்படி அரைக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். நீங்கள் நார்மலாக மிக்சியில் போட்டுறீங்க. தேங்காய் 3 பங்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் 1 பங்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடைச்சிருங்க. நல்லா அரைச்சிட்டிங்கன்னா ஒரு வெள்ளை துணியில் நீங்கள் அதை ஊற்றுங்க. ஊற்றி நல்லா பிழிஞ்சிங்கன்னா பால் தனியாக சக்கை தனியாக வந்துடும். அந்த சக்கையை தூக்கி போடாதீங்க, அது நம்ம திரும்பவும் பயன்படுத்த போகிறோம். அந்த சக்கையில் மறுபடியும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி 2வது முறை மறுபடியும் நல்லா அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் பார்த்தா அதே மாதிரி வெள்ளை துணியில் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போயும் சக்கையை தூக்கி போடக்கூடாது, ஏன்னா நம்ம திரும்ப புளிய போகிறதில்ல. அதை வச்சு தான் வேறு ஒரு ப்ராடக்ட் நம்ம மேக் பண்ண போகிறோம். இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் உபரி பொருள்.
இந்த தேங்காய் சக்கை வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய் புண்ணாக்கு இருக்குது பார்த்திங்களா, அதை விட அதிகமான சத்து இதில் இருக்குது அப்படின்னு நிரூபணமாக இருக்குது. இந்த தேங்காய் சக்கையை வந்து நம்ம குச்சி தீவனம் இருக்குது பார்த்திங்களா, ஆட்டுக்கு மாடுக்கெலாம் போடுவாங்க குச்சி தீவனம். அதாவது நம்ம சுண்டு வரல் தண்டி இருக்கும், அந்த தீவனத்தை நீங்கள் நெட்டில் வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்கள். விவசாயிகள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து அந்த குச்சி தீவனம்னா என்னென்னு அப்படின்னு நல்லா தெரியும். ஸோ அந்த குச்சி தீவனமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த முதல் சக்கையை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். நம்ம அரைச்சாச்சு, பாலை தனியாக எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலை வந்து கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றி வைக்கணும். அதாவது கண்ணாடி ஜார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி ஜாரில் ஊற்றி அந்த கண்ணாடி ஜாரோட வாய்ப்பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த வாய்ப்பகுதியில் வந்து சுத்தமான காட்டன் துணியை வந்து மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே மூடி போட்டு நல்லா மூடணும். அதாவது ஜாருக்குள்ளே நம்ம பாலை ஊற்றியாச்சு, தேங்காய் பாலை ஊற்றிட்டோம். ஊற்றினதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா, மேலே ஒரு வெள்ளை துணியை வச்சு மூடிட்டு அந்த மூடின துணிக்கு மேலே வந்து நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடணும். சரி, மூடினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, 24 மணி நேரம் மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறணும். அப்படியே விட்டுட்டோம்னா 2வது நாள் நம்ம வந்து எடுத்து பார்க்குறோம் பார்த்திங்களா, 24 மணி நேரம் கழித்து நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா 2வது ஒரு உபரி பொருள் இருக்கும். அதாவது நீங்கள் 24 மணி நேரம் மூடி வச்சிட்டிங்க, மூடி வச்சுட்டு 25 மணி நேரமோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ எப்போயோ நீங்கள் வந்து மூடியை திறக்கிறீங்க. மூடியை திறந்துட்டு துணி நீங்கள் எடுத்து பார்த்துறீங்க. எடுத்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து தயிர் மாதிரி ஒரு ஆடை வந்து இருக்கும். அதாவது நார்மலாக பால் ஆடை இருக்குது பார்த்திங்களா, பாலை காய்ச்சி வச்சதுக்கப்புறம் மேலே ஆடை உருவாகிற மாதிரி இந்த தேங்காய் பால்லையும் நீங்கள் 24 மணி நேரம் அப்படியே உலர்த்தி விட்டுட்டிங்கன்னா மேலே வந்து ஒரு ஆடை உருவாகும். இதுதான் 2வது உபரி பொருள். இந்த 2வது உபரி பொருள் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கீம்டு மில்க்குன்னு சொல்லுவாங்க, அப்படி ஸ்க்ரீம்டு க்ரீம்னு சொல்லுவாங்க. இது என்ன ஸ்கீம்டு மில்க்கு ஸ்க்ரீம்டு க்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொழுப்பு நீக்கப்பட்ட ஆடை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜாரில் இருக்கும்போது கொழுப்போடு தான் இருக்கும். அதை நம்ம கொழுப்பு நீக்கி ஆகணும். அப்படி கொழுப்பு நீக்கணும்னா அது என்ன ப்ராடக்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பன்னீர் நெய் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஈக்குவலான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஆனால் நெய்லையும் பன்னீர்லேயும் கொழுப்பு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இதே அந்த மேலே இருக்கிற க்ரீமுவே நம்ம கொழுப்பு நீக்காமல் விற்கலாம், நீக்கி விற்கலாம். ஸோ நான் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் தான் அந்த வெண்ணெய், நெய், பன்னீர், இந்த பொருளுக்கு ஈக்குவலான பொருள் அப்படின்னு சொல்கிறேன். சரி, இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற க்ரீம் எடுத்தாச்சு. 24 மணி நேரம் நம்ம பாலை வந்து கண்ணாடி ஜாரில் அப்படியே வச்சிட்டோம். க்ரீம் வந்து தனியாக எடுத்தாச்சு. அந்த க்ரீம் வந்து பன்னீர், வெண்ணெய் இந்த மாதிரி போகுது. ஸோ க்ரீமுக்கு கீழே இருக்கிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுதாங்க கோகோனட் வெர்ஜின் ஆயில். இந்த கோகோனட் வெர்ஜின் ஆயில் வந்து முதல் முறையில் வந்து அடுப்பே பயன்படுத்தாமல் நம்ம மிக்ஸி மட்டும் பயன்படுத்தி இந்த மாதிரி தான் நம்ம தயாரிக்கிறோம். 2வது முறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதே மாதிரி நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துக்கணும். 2 முறை தேங்காயை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதே மாதிரியே நம்ம துணியில் நல்லா புழிஞ்சிடணும். அதாவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு பயன்படுத்துறதுனால ஒரு ரேஷியோ இருக்குது. அது மினிமம் ரேஷியோ என்ன அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். அதாவது 25 கிலோ தேங்காயை நீங்கள் அரைச்சி எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.5 லிட்டர் பால் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 12 லிட்டர் பால் கிடைக்கும், தேங்காய் பால். அந்த 12 லிட்டர் தேங்காய் பாலோட இன்னொரு 12 லிட்டர் சுடுதண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். சுடுதண்ணி வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆல்ரெடி வந்து நம்ம கொதிக்க வச்சுட்டே இருக்கணும். கொதிக்க வச்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 25 கிலோ தேங்காய் அரைச்சதில் 12.5 கிலோ தேங்காய் பால் கிடச்சி பார்த்திங்களா, அந்த 12.5 கிலோ தேங்காய் பாலை வந்து இந்த 12.5 லிட்டர் சுடுதண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாலை காய்ச்சி நல்லா சுண்டை காய வைக்கிற மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு, அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு விறகு அதிகமாக போட்டு எரிக்காமல் மீடியமாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு நாம் வந்து என்ன செய்ய போகிறோம்னா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். நல்லா வந்து சுண்டை காய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதுலேருந்து ஒரு மூலப்பொருள் கிடைக்கும். ஸோ சுண்டிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எண்ணெய் வந்து ஃபர்மெண்டேஷன் ஆகிறது நல்லா தெரியும். நார்மலாக பார்த்திங்கன்னா பால் வந்து பசும்பால் மாதிரி வெள்ளை கலர்லேயே இருக்கும். இது வந்து சுண்டை காய வைக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை கலரில் மறைஞ்சு நம்ம நார்மலான அந்த எண்ணெய் கலருக்கு மாறிடுது. அதாவது பார்த்திங்கன்னா கண்ணாடி நிறத்துக்கு மாறிடும். கண்ணாடி நிறத்துக்கு மாறும்போதே உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து நல்லா சுண்டை காய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த 12 லிட்டர் பால் இருக்குது பார்த்திங்களா, அதாவது 12 லிட்டர் பால் இருக்குது, 12 லிட்டர் தண்ணி இருக்குது. இது ரெண்டுமே சேர்ந்து அதிகபட்சமாக ஒரு 5 லிட்டர்லேருந்து 2.5 லிட்டர் வரையும் குறையும். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 5 லிட்டரு, இன்னும் குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா 2.5 லிட்டரு. இதுதான் ரொம்ப பியூரான ஒரு டெக்னிக்கு, பியூரான ஆயிலும் கூட. ஸோ அந்தளவுக்கு நம்ம சுண்டை காய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆயில் கிடச்சிருக்கு. நம்ம கண்ணுக்கே நல்லா தெரியும் அது ஆயிலாக மாறிடுச்சுன்னு. அப்படி ஆயிலாக மாறினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து அடி பிடிச்ச மாதிரி ஒரு பொருள் இருக்கும். அது வந்து நீங்கள் அடி பிடிச்ச பொருள் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காய் பாகு. இதான் நமக்கு 3வது கிடைக்கக்கூடிய ஒரு உபரி பொருள். இந்த தேங்காய் பாகு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கருப்பட்டி வெல்லம், மண்டவெல்லம், கரும்பு சர்க்கரை இதெல்லாம் தயாரிக்கும் போது ஃபஸ்ட்டு பாகு காய்ச்சுவாங்க. சேம் அந்த பாவே தாங்க இதுவும், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த பாகு தான் இதில் இருக்கிற தேங்காய் பாகு. இது வந்து நம்ம காய்ச்சறோம். அது வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஈடுபொருட்கள்லாம் போட்டு பனை சாறுகளை வச்சு பதினில் வச்சு அவங்க வந்து காய்ச்சறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பாலை வச்சு காய்ச்சும் போது இதுலேருந்து தேங்காய் பாகு கிடைக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொருள் தான் ரெடி பண்ணோம். ஆனால் அந்த ஒரு பொருள் ரெடி பண்ணதுலேயே நமக்கு 3 உபரி பொருள் கிடச்சிருச்சு.
அது என்னென்ன உபரி பொருட்கள் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கோகனட் வெர்ஜின் ஆயில் தான் தயாரிக்கிறோம். அந்த கோகனட் வெர்ஜின் ஆயில் தயாரித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தயாரிக்கும் போதே நமக்கு அந்த தேங்காய் பால் சக்கை கிடைக்குது. அந்த தேங்காய் பால் சக்கை எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, தேங்காய் புண்ணாக்குக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னேன். ஏன் தேங்காய் புண்ணாக்கில் வந்து சத்து கம்மியாக இருக்கும், இந்த புண்ணாக்கில் வந்து சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா செக்கு எண்ணெய் அதாவது மரச்செக்கு யூஸ் பண்ணுறாங்க, மிஷின் செக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மிஷின் செக்கும் சரி, மரச்செக்கும் சரி, ஆட்டுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் காயணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 5லேருந்து 7 நாள் ஆகும். அப்படி 7 நாள் ஆகுதுன்னா அந்த தேங்காய் வந்து கொப்பரை தேங்காயாக மாறும். அதாவது தேங்காய்க்கு ஆட்டக்கூடிய பதத்துக்கு வந்து நிற்கும். ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, மரத்தில் ஆட்டுறவங்களும் சரி, மிஷின் போட்டு ஆட்டுறவங்களும் சரி, இந்த தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கெமிக்கலை வந்து பூச்சி விட்றாங்க. பூச்சி விட்றனால இது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, அதிகபட்சமாக 8 மணி நேரத்துக்குள்ளே நல்லா அரைக்கிற பதத்துக்கு கொப்பரையாக மாறிடுது. ஸோ அப்படி மாறும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த எரிசக்தி தன்மை தான் ரொம்ப வந்து அந்த உள்ளே இருக்கிற சாரை பூராத்தையுமே நல்லா இழுத்துட்டு வெறும் சக்கை தான் இருக்குது. அந்த சக்கை வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, மரப்பட்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த மரப்பட்டையில் ஒரு டேஸ்ட் இருக்காது, ஒரு வாசனை இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அந்த மரத்தூள் மாதிரி தான் இருக்கும். அப்படி கிடைக்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற தேங்காய் புண்ணாக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சத்து அப்படின்றது எதுவுமே இருக்காது. நீங்கள் விவசாயி படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த விவசாயி என்ன செய்வார்னு பார்த்திங்கன்னா, ஒரு கடைக்கு போவார். கடைக்கு போனோன்னு பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் புண்ணாக்கை வாயில் எடுத்து போட்டு பார்ப்பார். அந்த புண்ணாக்கை வாயில் எடுத்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா, இது எதுக்கே நீ சாப்பிட்டு பார்க்குற அப்படின்னு அந்த கடைக்கார் கேட்பார். கடைக்கார் பக்கத்தில் உட்காந்துருக்கிற கேட்பார். அதுக்கு அந்த விவசாயி சொல்லுவார், சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் அது எந்த அளவுக்கு சத்தாக இருக்குது சத்தாக இல்லை அப்படின்னு. இது ஏன் இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்னு இந்த விவசாயி கேட்பார். அப்போ அது பார்த்திங்கன்னா அந்த கடைக்காரு கூட உட்காந்துருக்கிற ஆள் சொல்லுவார், இன்றைக்கி எல்லாமே மிஷினில் போட்டு அரைக்கிறனால ஃபுல்லாக எடுத்துட்றானுங்கள, ஆட்டி எடுத்துட்றானுங்கள, அப்போ என்ன கிடைக்கும் போது வெறும் சக்கை தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த விவசாயி எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு போயிடுவார். இன்றைக்கி உள்ள நிலைமையாக அந்த படத்தில் ஒரு சின்ன சீனில் அப்படியே காட்டிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து அதில் வந்து சத்தே கிடையாது. ஆனால் கிலோ வந்து 50, 60, 80 ஏரியா பொறுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். நம்ம மாட்டுக்கு புண்ணாக்கா வாங்குகிறோம். ஆனால் இந்த சக்கருக்கு பார்த்திங்களா, இந்த பால் நம்ம பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த சக்கருக்கு பார்த்திங்களா, இந்த சக்கையை வந்து நீங்கள் டேரெக்டாக சேல்ஸ் பண்ணுறது வந்து ஒரு முடியாது அப்படின்னு சொல்கிறத விட, அதாவது மக்கள் வந்து அதிகமாக வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றணும். அந்த மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றுறதுக்கு நீங்கள் ஒரு சின்ன மிஷின் வாங்கிக்கிங்க. அதாவது 25,000 75,000 வரை ஒரு மிஷின் இருக்குது. குச்சி தீவனம் தயாரிக்கிற மிஷின், அதாவது பெல்லட் மேக்கிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், சிவகாசி இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் போங்க, இல்லை ஆன்லைனில் கூட செக் பண்ணி பாருங்கள். குச்சி தீவனம் அடிக்கிற குச்சி தீவனமாக உருவாக்கக்கூடிய மிஷின் அப்படின்னு போட்டாலே அதில் வந்துடும். நம்ம கடையிலையும் போய் கேட்டுக்கலாம், ஃபேக்ட்ரிலையும் போய் கேட்டுக்கலாம். அந்த குச்சி தீவனம் பார்த்திங்கன்னா தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், நம்ம சுண்டு வரல அளவுக்கு தான் இருக்கும். அது வந்து ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப நல்ல தீவனம். மாடு வந்து அப்படியே எடுத்து சாப்பிடும். நம்ம இந்த சக்கையை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த குச்சி தீவனமாக மாற்ற போகிறோம். அந்த குச்சி தீவனமாக மாற்றினோம்னா நமக்கு கிலோவுக்கு ரொம்பலாம் செலவே ஆகாது. இந்த செலவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தனியாக கிடைக்கக்கூடிய ஒரு உபரி பொருளை தான் நம்ம செய்கிறோம். அதாவது வேஸ்டேஜாக கீழே கொண்டு கொட்ட போகிற பொருளை வந்து வேறு ஒரு பொருளாக மாற்ற போகிறோம். ஸோ வந்து ஒரு பொருள் தயாரிக்கிற இடத்துல 4 பொருளை தயாரித்து அந்த 4 பொருளில் இருந்து நம்ம லாபம் தயாரிக்க போகிறோம். நம்ம தயாரிக்கக்கூடிய பொருள் ஒன்று தான். ஆனால் அந்த ஒரு பொருளே வந்து 3 கழிவு பொருட்கள் கிடைக்குது. ஆனால் அது கழிவு பொருட்கள் கிடையாது. இது விஷயம் தெரியாதவங்களுக்கு கழிவு பொருள், விஷயம் தெரிஞ்ச ஆளுகளுக்கு அது ஒரு மதிப்பு கூட்டு பொருள். அந்த மதிப்பு கூட்டு பொருளை வச்சு நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். ஸோ அந்த பால் சக்கையை வச்சு நீங்கள் குச்சி தீவனம் தயார் பண்ணி மாட்டு தீவனமாக நீங்கள் ஒரு FSI லைசன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக எல்லாத்தையும் விவசாயத்தையுமே விற்கலாம். அதை விட கம்மியான ரேட்டு கொடுக்கலாம். அதை விட சத்தும் இதில் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம 2 முறை தான் அரைச்சிருக்கிறோம். ரெண்டாவது இது வந்து நம்ம காய வச்சு கொப்பரை ஆக்கி நம்ம அரைக்கலை. அந்த கொப்பரை ஆகணும் அப்படின்றக்காக எந்த விதமான கெமிக்கலும் நம்ம பூசலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் சத்து அதிகம் அப்படின்றது நமக்கும் நல்லா தெரியும், வாங்கிட்டு போய் பயன்படுத்துகிற அந்த விவசாயிகளுக்கும் நல்லா தெரியும். ஏன்னா மாடு சாப்பிடும்போது அதோட ரியாக்ஷன் என்ன அப்படின்றது 2 நாளில் 3 நாளில் நல்லாவே தெரிஞ்சிடும். ரொம்ப நாள்லாம் தேவைப்படாது. ரெண்டாவது கிடைச்ச உபரி பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த தேங்காய் பால் ஆடை. அதாவது நம்ம 24 மணி நேரம் ஜாரில் போட்டு வச்சுருந்தோம். ஜாரில் போட்டு வச்சுருந்தோம். கீழே இருந்தது தான் கோகனட் வெர்ஜின் ஆயில். மேலே இருந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம், அந்த ஆடை. அந்த ஆடை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிநாடுகளிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடையை தான் ஸ்கீம்டு க்ரீம் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க, இன்ஸ்கீம் க்ரீம் விற்கிறாங்க. அதாவது நான் ஸ்கீம்டு மில்க் அப்படின்னு விற்கிறாங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்டு க்ரீம் அப்படின்னு விற்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு நீக்கப்பட்ட தேங்காய் பால் ஆடை அப்படின்றதான் இதுக்கு பொருள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு நீக்கப்படாத தேங்காய் பால் ஆடை அப்படின்னு விற்கிறாங்க. இந்த கொழுப்பு நீக்கப்படாத தேங்காய் பால் ஆடை எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பால் பவுட்ரு தயாரிக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த பால் பவுட்ரு தயாரிக்கிறதுக்கு தான் முக்கியமாக போயிடுது. ஸோ அந்த பால் பவுட்ரு தயாரிக்கிற ஐட்டத்தை விட நமக்கு வந்து கொழுப்பு நீக்கப்பட்ட தேங்காய் பால் ஆடை இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து
தயிர் என்ன குவாலிட்டியில் இருக்கும், அந்த தயிர்லேருந்து மோர் அடித்து மோர்லேருந்து வெண்ணெய் எடுப்போம், அந்த வெண்ணெய் என்ன குவாலிட்டி, நெய் என்ன குவாலிட்டி, பன்னீர் என்ன குவாலிட்டி. ஸோ இத்தனை குவாலிட்டிக்கும் ஈக்குவலான அந்த க்ரீம் இருக்குதுங்க. அந்த க்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா பவுடரை மேக் பண்ணுறாங்க. அதாவது கொழுப்போடு நீங்கள் விற்றீங்கன்னா பவுடரை மேக் பண்ணுறாங்க. இது வந்து கொழுப்பு எடுத்து நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு உள்ளதை விட கொழுப்பு இல்லாததுக்கு ரேட் அதிகம். இந்த தேங்காய் பால் பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பால் பவுடர் தயாரிக்கிறதுக்கு போகுது. சில உணவுப் பொருட்கள், அதாவது பிஸ்கட்டு, ஐஸ்கிரீம்ஸு இந்த மாதிரி தயாரிக்கிறதுக்கும் போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவதாக இருக்கிற உபரி பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா தேங்காய் பாகு. இந்த தேங்காய் பாகு நான் ஆல்ரெடி சொன்னேன். கருப்பட்டி சர்க்கரை, மண்டை வெல்லம், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம கரும்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இத்தனைக்கும் ஈக்குவலான ஒரு பொருள் தான் அப்படின்னு சொன்னேன். சரி, இத்தனைக்கும் ஈக்குவலான ஒரு பொருள், இதை வச்சு நம்ம என்ன பொருள் மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஆல்ரெடி 2 பொருள் மேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் முட்டாய் இருக்குது பார்த்திங்களா, தேங்காய் பருப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பொருளையுமே ஒரு கலப்பட பொருளாக இதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த தேங்காய் பாகு வச்சு என்னென்ன பொருள் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கரிக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. பேக்கரிக்கு நீங்கள் போனோடனே, அதாவது நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு பேக்கரி கடைக்கு போகிறீங்க. பேக்கரி கடைக்கில் போனோடனே இனிப்பு வகைகள் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அந்த இனிப்பு வகைகளில் என்னென்ன பொருள் இருக்குதோ அத்தனை பொருளையும் தயாரிக்கலாங்க. ஜாங்கிரியும் சரி, ஸ்வீட் பூந்தியும் சரி, ஸ்வீட் மிச்சரும் சரி, அல்வாவும் சரி, என்ன ஐட்டம் இருக்குதோ பக்கத்தில் இருக்கிற பேக்கரிக்கு போங்க. பேக்கரியில் போனீங்கன்னா என்னென்ன ஸ்வீட் ஐட்டம் இருக்குதோ அத்தனை ஸ்வீட் ஐட்டம் பண்ணலாம். அது மட்டும் கிடையாதுங்க, பன்னு இருக்குது பார்த்திங்களா, அந்த பன்னும் சரி ப்ரெட்டும் சரி இதில் தாராளமாக தயாரிக்கலாம். அது மட்டும் கிடையாது, ஐஸ்கிரீம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஐஸ்கிரீமுக்கும் இது ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக போட்டுட்ருக்காங்க ஃபாரின்லலாம். இந்த தேங்காயை வச்சு இத்தனை பொருள் தயாரிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இத்தனை பொருள் தயாரிக்க முடியாது அப்படின்றது தான் இத்தனை நாளாக நம்ம மக்களுக்கு தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. ஏன்னா தயாரிக்க முடியுமா அப்படின்னு ஒரு யோசனையாக இருந்துச்சு. நமக்கெல்லாம் தெரிஞ்சு தேங்காய், இளநீ, கொப்பரை, தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் என்ன தெரியுது, அவ்வளோதான். இத்தனை பொருள் தான் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பாகை வச்சு பல பொருட்கள் தயாரிக்கலாம். இனிப்பு வகைகள் அப்படின்னா ஒரு இனிப்பு வகையாக இருக்குது, கிட்டத்தட்ட 100 இனிப்பு வகைகளாக இருக்குங்க பேக்கரியில். ஐஸ்கிரீம் வகைகளில் ஒரு வகையாக இருக்குது, பல ஃப்ளேவர்ஸ் இருக்குது, பல மூலப்பொருட்கள் இருக்குது. ஸோ எத்தனையோ வெரைட்டிலாம் பண்ணலாம். ஸ்வீட் ஐட்டம் என்ன ஐட்டம் இருக்குது எல்லா ஐட்டத்துக்கும் பயன்படுத்தலாம். ஐஸ்கிரீம் வகைகளுக்கு பயன்படுத்தலாம், பிஸ்கட் வகைகளுக்கு பயன்படுத்தலாம், சாக்லேட்ஸுக்கு பயன்படுத்தலாம். ஸோ ஒரே பொருள் தான், ஆனால் எத்தனை வெரைட்டிக்கு பயன்படுது பார்த்தீங்கன்னா. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாங்க, ஒரே ஒரு தேங்காயை மட்டும் எடுங்க. நான் சொன்ன இந்த 2 முறையில் ஏதோ ஒரு முறையை பின்பற்றி நீங்கள் இந்த சாம்பிள் அடித்து பாருங்கள். இந்த சாம்பிள் அடித்து பார்த்ததுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த பொருட்கள்லாம் உருவாக்க முடியலையா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரையும் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முக்கியமாக இந்த பிஸ்னஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் ஒரு கமெண்ட்டாக எனக்கு தெரிவிச்சிருங்க. வீடியோ கடைசி வரையும் பார்த்தா உங்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.